ஹலோ. வணக்கம். ம். ஒரு நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மேல்நாட்டுக்காரனுங்கெல்லாம் வெள்ளைக்காரனுங்கெல்லாம் எப்போதும் கோட்டு, சூட்டு, டை, தொப்பி எல்லாம் போட்டுன்னு பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கானுங்க. கொஞ்சம் பத்தாத்துக்கு கலர் வேறு நல்லா இருக்கிறானுங்க. அப்போ ஒன்றும் கொஞ்சம் இல்லை சார். அவன் வெள்ளைனாக்கா நம்ம கருப்பு. அந்த வெள்ளையை விட கருப்பு தான் கொஞ்சம் திடமானது, ரொம்ப அழகு. உங்களுக்கு உண்மையிலேயே ரசிக்க தெரிஞ்சா கருப்பை நல்லா ரசிக்குவீங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பாயம்மா, காக்கா கூட ரொம்ப அழகாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் காக்கா கூட ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? அது ஒரு காக்கா கற்றுது பாருங்க. ஓகே. நான் என்ன நினச்சின்னு இருக்குவேன், ஏன் அவனுங்கெல்லாம் இப்படி கோட்டம் சூட்டமாக இருக்கானுங்க, டை, ஏன் நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது? நம்ம எல்லாம் அவனுங்களோட ரொம்ப சார்ந்தவங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சேன். நான் எதிர்பாராம கொஞ்சம் என்னுடைய மகள் வீட்டுக்கு நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா எவனை பார்த்தாலும் கோட்டு சூட்டு, தொப்பி, மேலே ஜாக்கெட், எல்லாம் கருப்பு கலர் ஷூட்டு. ஏன்னா கருப்பு தான் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற இதுன்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி இந்த எல்லாருமே இப்படி போட்டுக்கிறானுங்க. நம்ம எல்லாருமே அப்படிக்கிறோம், வேஸ்ட்டும் துண்டும் ஸ்லாக் ஷர்ட்டு அப்படி நிற்கிறோமே. இவனுங்க பாரு என்ன ஷூட்டு இருக்கிறானுங்க யோசித்தா பயங்கர குளிர். அவனுங்களால தாக்கு பிடிக்க முடியல. கோட்டு ஷூட்டு, கழுத்தில் காற்று போகாத டை, கயிறு போட்டு கட்டிருக்கானுங்க. தலை இதாக்கிறதுக்கு தொப்பி போட்டுக்கானுங்க. ஏன்னான்னு பார்த்தாக்கா அது குளிர் பிரதேசம், அதனால அவனுக்கு அப்படி இருக்கானுங்க. கொஞ்சம் இந்த குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால அவனோட உடல் இதுவும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. நம்ம ஏன்னா அங்கே வேஷ்டி, ஸ்லாக் ஷர்ட்டு, ஒரு துண்டு போட்டுன்னு எல்லாம் இருக்குன்னு பார்த்தா நம்ம நாட்டில் வெயில் ஜாஸ்தி. அவன் போடுறான்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு சூட்டு, டை, கழுத்தில் தொப்பி கிப்பியெல்லாம் மாட்டினாக்கா 2 நாளில் உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துடும். ரொம்ப உஷ்ணம். அதனால் சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ட்ரெஸ் போடுறாங்க. அவன் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸு சூட்டு கோட்டில் இருக்கிறான்னாக்கா அவன் குளிரில் இருக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். நீங்கள் கூட சிலர், நீங்கள்லாம் அறிவாளிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு சிலர் என்ன மாதிரி தெரியாதனமோ அவங்களாம் பாரு கோட்டு சூட் பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு யாரும் கவலைப்படாதுங்க. அவ்வளோ சீரியஸ் நிலைக்கு மாதிரி அப்படி இருக்கலாம். ஓகே உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.